வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் 1. தலைப்பு திருவிளையாடல். இயக்க மண்டலத்திலுள்ள எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கும் தூய இறைவெளிதான் இருப்பு மண்டலம். தூய வெளியெனும் பிரம்மநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றலால் எந்த ஒன்றையும் மற்ற ஒன்றிலிருந்து பிரிந்து போகாமல் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆயினும் ஒவ்வொரு வேதான் நுண் அணுவும் தனது தற்சுழற்சி விரைவாலும் யோகான் எனும் நுண் அணுவின் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் எனும் காந்த தன்மாற்ற அலைகளாலும் நுண்விண்களிடையே குறிப்பிட்ட அளவில் தொலைவு அமைந்திருக்கின்றது. அது காக்கவும் படுகின்றது. எனவே நுண் அணுவானாலும் சரி, அண்டங்கள் ஆயினும் சரி, அவற்றில் எழுந்து இயங்கும் அலையின் அழுத்தத்திற்கு மேலாக எதுவும் விலகி போகாமல் காப்பது சூழ்ந்தழுத்தும் அனைத்தியக்க அருட்பேராற்றலே. அதே போன்று எந்த நுண் அணுவோ அண்டங்களோ அவற்றிலிருந்து வெளியாகும் அலைகளின் தள்ளும் ஆற்றலுக்கு மேல் விலகவும் முடியாது. இந்த நியதிதான் வான்காந்த ஆற்றலின் விளைவு. மேலும் நுண்ணணுக்களாகிய வேதான்கள் இடையிலும் கோள்களின் இடையிலும் கோள்களின் உட்புறம் உள்ள இறைவெளியிலும் கணக்கிட முடியாத அளவில் யோகான் நுண்ணணுக்கள் தோன்றிக் கொண்டேயும் அவை தன்மாற்றங்களை அடைந்து கொண்டேயும் இருக்கும் விந்தைகளே வான்காந்தம் எனும் மறைபொருள் பேரியக்க மண்டலத்தில் ஆற்றும் திருவிளையாடல்கள். இயற்கையின் இயல்பாக நடைபெறும் தெய்வீக நிகழ்ச்சிகளை திருவிளையாடல் என்று வழங்குகிறோம். அருள் தந்தை வாழ்க வளமுடன்.